வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ பாலாஜகமேந்திர கந்தசாமி. எஸ்ஜிடி டிஎன்டி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 100 கேள்விகள் இன்றைக்கான கேள்வி பார்க்க ஆரம்பிச்சலாம். ஷெடியூல் முன்னாடி இருக்குது. முதல்ல தமிழ் இருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். உச்சியில் பாரம் சுமந்திடுமே உரைசினால் தீயை தந்திடுமே அது என்ன? இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 இருக்கிறது தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் அந்த கேள்விகள் இருக்கும். அதனால் நமக்கு எஸ்ஜிடி கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இது 1 to 5 முடிஞ்சதுக்கப்புறம் 6 to 12 நமக்கு அதில் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆன்சர், தீக்குச்சி. ரெண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. ஆன்சர் ஏ ஆன்சர், பறவை நடனம் ஆடும். மூணாவது கேள்வி, மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது வந்து ஒரு பாடல் வரிகள் அப்படின்னா 2 டைம் மரக்கிளையில் வருது. டி ஆன்சர், வண்ணம் தொட்டு. நாலாவது கேள்வி, பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக. பூனை பால் குடிக்கிறது, டேஸ் எலியை பிடிக்கும். இதுக்கு என்ன வரும்? அவன் வருமா, அவை வருமா, அது வருமா, அவர்கள் வருமா? சி ஆன்சர், அது. அஞ்சாவது கேள்வி, பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக. கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும், டேஸ் அத்தை வாங்கி தந்தவை. பி ஆன்சர், அவைகள் அத்தை வாங்கி தந்தவை. ஆறாவது கேள்வி, நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஏன் சார், அளவெள்ளியப்பா இப்பாடல் வரிகளை இயற்றினார். ஏழாவது, முகமது யாசின் டேஸ் மாவட்டத்தை சார்ந்தவன். சி ஆன்சர், ஈரோடு மாவட்டம். முகமது யாசின் ஈரோடு மாவட்டம். எட்டாவது, அசைந்து ஆடி டேஸ் வந்தது. டி ஆன்சர், யானை. அசைந்தாடி யானை வந்தது. ஒன்பதாவது, 4 கால்கள் கூரான கொம்புகள் கொண்டது, அது என்ன? ஏன் சார், மாடு. பத்தாவது, பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை, அது என்ன? சி ஆன்சர், யானை. வரலாறு வந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி, பாரசீகம் அதாவது ஈரான். இப்போதைக்கு வந்து ஈரான் சொல்கிறது. அப்போது பழைய பேர் வந்து பாரசீகம். பாரசீக அரசர் 2ஆம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பினார்? டி ஆன்சர், 2ஆம் புலிகேசி. 12வது கேள்வி, கீழே சாளுக்கிய வம்சத்தின் முதல் அரசர் யார்? பி ஆன்சர், விஷ்ணுவர்தனர். 13வது, 2ஆம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக டேஸ் பகுதியை ஆண்டு வந்தார். சி ஆன்சர், பிஜப்பூர். 14, ஹர்ஷவர்தனரை வென்ற பின்னர் 2ஆம் புலிகேசி டேஸ் எனும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார். பி ஆன்சர், பரமேஸ்வரன். 15வது, டேஸின் உருவமே சாளுக்கியரின் அரசம் திரியாகும். சி ஆன்சர், பன்றி உருவமே. 16வது, ராஜசமனின் அரசி ரங்கபதாகாவின் உருவம் எந்த கோயில் உள்ள கல்வெட்டில் காணப்படுகிறது? சி ஆன்சர், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். 17வது, கிராம அளவில் கிராம மக்களை கொண்ட டேஸ் எனும் குழுவின் கைகளில் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் இருந்தது. ஏ ஆன்சர், மகாஜனம். 18வது, ரவிகீர்த்தி டேஸ் சமயத்தை சேர்ந்த அறிஞர் ஆவார். சி ஆன்சர், சமண மதம். 19வது, இளவரசர் கிருஷ்ணா 758 775 தனது ஆசிரியராக டேஸ் என்ற சமணத்துறையை ஏற்றுக்கொண்டார். பி ஆன்சர், குணபத்ரா. 20வது கேள்வி, ஐகோலை கல்வெட்டுன்னு சொல்கிறோம்ல, ஐகோல் மகாகுடம் தூண் கல்வெட்டுகளை சாளுக்கியர் டேஸ் மொழியில் மொழிபெயர் அதாவது பொறித்துள்ளனர். எந்த மொழியில் பொறிச்சிருக்காங்க? சி ஆன்சர், சமஸ்கிருதம். புவியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி, சூரியன் நடுக்கோட்டு பகுதியில் சூரியனானது ஒரு முறை சுற்றி வர டேஸ் நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஏன் சார், 25. 22வது, நமது சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் மட்டுமே டேஸ் சதவீதத்தை கொண்டுள்ளது. பி ஆன்சர், 99.8. 23வது, டேஸ் மொழியில் கோள்கள் என்றால் சுட்டுபவர் என்று
பொருள் சுற்றுபவர். ஆன்சர் கிரேக்கம். 24வது கேள்வி. வால் விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்குதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சி ஆன்சர் சிறுபான்றாற்றுப்படை. 25வது கேள்வி. செவ்வாய் வியாழன் கோள்களுக்கிடையே டேஸ் காணப்படுகிறது? ஆன்சர் சிறுகோள் மண்டலம். 26வது கேள்வி. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களிலேயே மிகச்சிறிய கோள் எது? சி ஆன்சர் புதன். 27வது கேள்வி. புதன் சூரியனிடமிருந்து டேஸ் வானியல் தூரத்தில் இருக்கிறது? ஆன்சர் 0.4. 28வது கேள்வி. புவியின் சகோதரி என்று அழைக்கப்படும் கோள் எது? டி ஆன்சர் வெள்ளி. 29வது கேள்வி. வெள்ளி கோளின் சராசரி வெப்பநிலை டேஸ் செல்சியஸ் ஆகும்? பி ஆன்சர் 462 டிகிரி. 30வது கேள்வி. வெள்ளி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர டேஸ் புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? ஆன்சர் 243. அரசியலமைப்பில் ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி. இந்தியாவில் மக்கள் தொகை விவரப்பட்டியல் எத்தனை மொழிகளில் தயாரிக்கப்பட்டன? சி ஆன்சர் 16. 32வது கேள்வி. ஒரு லட்சிய அரசில் 5040 குடிமக்கள் வாழ்வது போதுமானது என்பது யாருடைய கூற்றாகும்? சி ஆன்சர் பிளாட்டோ. 33. சட்டத்தை இயற்றி அதனை அமல்படுத்த அரசுக்கு மேலான அதிகாரம் தேவைப்படுகிறது என்று கூறியவர் யார்? பி ஆன்சர் சிஎப் ஸ்ட்ராங். 34. இறையாண்மை என்பது ஒரு அரசின் டேஸாவது அடிப்படை கூறாகும்? ஆன்சர் 4வது. 35. நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை யார்? சி ஆன்சர் ஜூன் போர்டிங். 36. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு டேஸாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றது? ஆன்சர் 2016. 37. இந்து சாம்ராஜ்யம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரி சார் மகாத்மா காந்தியடிகள். 38. வெஸ்ட் பாலியா உடன்படிக்கை டேஸாம் ஆண்டு கையெழுத்தான? பி ஆன்சர் 1648. 39. நவீன அரசு டேஸ் முக்கிய செயல்பாடுகளை மையமாக கொண்டது? டி ஆன்சர் 3. 40வது கேள்வி. அரசியல் அறிவியலின் இறையாண்மை என்ற சொல் போடின் என்ற அறிஞர் எழுதி டேஸாம் ஆண்டு வெளியான குடியரசு என்ற நூலில் முதலாக பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1576. பொருளில் உற்பத்தி கேள்வி. முதல் கேள்வி. உற்பத்தியின் மூலம் பொருட்களை பிரித்தெடுக்கும் தொழில் டேஸ் ஆகும்? ஆன்சர் 3ஆம் நிலை உற்பத்தி. 42. டேஸ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்த மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும்? ஆன்சர் மூலதனம். 43. வரிகள் என்பவை ஒரு அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சேலிங்மேன். 44. மக்கள் தத்தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளுடன் ஒன்று டேஸ் விதியாகும்? ஆன்சர் சமத்துவ விதி. 45. வரி விதிப்பின் வகைகள் யாவை? டி ஆன்சர் அனைத்தும். அதாவது விகிதாச்சார வரி, வளர் வீத வரி, தேய்வு வீத வரி. 46. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது டேஸ் ஆகும்? ஆன்சர் விகிதாச்சார வரி. 47. ஒருவரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 1000 எனில் அதற்கான வரி விகிதம் 10%. ஆகவே அவர் செலுத்த வேண்டிய வரி ரூபாய் டேஸ் ஆகும்? டி ஆன்சர் 100.
48 மத்திய வருமான சட்டம் டேஸின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் CBDT ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. பி ஆன்சர் 1963. 49 ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி வாட் வேல்யூ ஆடட் டேக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? சி ஆன்சர் 2003. 50 இந்திய அரசால் தூய்மை பாரத வரி டேசாம் நாள் தொடங்கப்பட்டது. பி ஆன்சர் 2015 நவம்பர் 15. இயற்பியல் பத்திகள் முதல் கேள்விங்க 2 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 10 வினாடிகளுக்கு சென்றால் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக. பி ஆன்சர் 0.2 ஆம்ஸ். 52 பால்வெளித்திரள் அண்டத்தின் நிறையை டேஸ் கிலோகிராம் எனவும் குறிக்கிறோம். ஆன்சர் 2.2 × 10⁻41. 53 கேள்வி தாமிரத்தால் செய்யப்பட்ட ஒரு கோலத்தின் நிறை 3000 கிலோகிராம் தாமிரத்தின் அடர்த்தி 8900 கிலோகிராம் மீட்டர் கியூப் எனில் கோலத்தின் பொறுமையை காண்க. சி ஆன்சர் 0.34 மீட்டர் கியூப். 54 திருகலவி கொண்டு டேஸ் வரையிலான தொலைவையும் அளக்க முடியும். டி ஆன்சர் 10⁻5 m. 55 அணு கடிகாரமானது டேசாம் ஆண்டு அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது. சி ஆன்சர் 1949. 56 நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏ ஆன்சர் வில்லியம் பெக்கல். 57 நம்மால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மிக குறைந்த கால அளவாகிய கண்ணியமிக்கும் நேரம் டேஸ் ஆகும். பி ஆன்சர் ஆட்டோமஸ். 58 டேஸ் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுகிறது. டி ஆன்சர் விண்ணியல் ஆரம். 59 எந்த ஒரு ஆய அச்சு தொகுப்பினை பொறுத்து பொருளின் நிலை குறிப்பிடப்படுகிறதோ அந்த ஆய அச்சு தொகுப்பிற்கு டேஸ் என்று பெயர். சி ஆன்சர் குறிப்பாயம். 60 மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கம் டேஸ் எனப்படும். ஆன்சர் சீரற்ற இயக்கம். வேதியியல் உற்பத்திகளில் முதல் கேள்வி குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் டேஸ் ஆவார். ஆன்சர் டால்டன். 62 நீரின் அணுக்கட்டியின் டேஸ் ஆகும். சி ஆன்சர் 3. 63 வேகமான மாற்றங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. பி ஆன்சர் பலூன் வெடித்தல். 64 ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது டேஸ் எனப்படும். ஆன்சர் பதங்கமாதல். 65 சுற்றுச்சூழலுக்கு பயன்பெறும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மால் விரும்பப்படும் மாற்றங்கள் டேஸ் எனப்படும். சி ஆன்சர் விரும்பத்தக்க மாற்றங்கள். 66 டேஸில் ராபர்ட் ப்ரவுன் மகரந்த துகள்கள் நீரில் வளைந்து ஊசலாடுவதை கண்டார். பி ஆன்சர் 1827. 67 பனிக்கட்டியின் உருகுநிலை டேஸ் ஆகும். ஆன்சர் 0 டிகிரி செல்சியஸ். 68 ஒரு பொருள் அதன் கொதிநிலையில் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் செயலுக்கு டேஸ் என்று பெயர். டி ஆன்சர் கொதித்தல். 69 வெப்பநிலையின் SI அலகு டேஸ் ஆகும். ஆன்சர் கெல்வின். 70 ஒன்றுடன் ஒன்று கலவாத 2 திரவங்களை சேர்ப்பதனால் உருவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வகையான கலவை டேஸ் ஆகும். சி ஆன்சர் பால்மாம். உயிரிழந்த உற்பத்திகள் முதல் கேள்வி மனித மூளையின் டேஸ் சதவீத பகுதி கொழுப்பால் ஆனது. சி ஆன்சர் 60%. 72 தன்னிச்சையாக ஒரு தூண்டலுக்கு பதில் விளைவாக நடக்கும் எதிர்வினை டேஸ் ஆகும்.
தூண்டலுக்கு பதில் விளைவாக நடக்கும் எதிர்வினை. ஏன் சார்? அனிச்சை செயல். 73. சூடான பாத்திரத்தை நாம் தொடும்போது வெப்பம் எனும் தூண்டல் நமது கைகளில் உணரப்படும் அமைப்புகள் டேஸ் எனப்படுகிறது. ஏன் சார்? வெப்ப உணர்வியல். 74. மனிதர்களின் மூளையிலிருந்து டேஸினை கபால நரம்புகள் உருவாகின்றன. பி ஆன்சர் 12. 75. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடுபவர் யார்? டி ஆன்சர் தாமஸ் எடிசன். 76. எட்வர்ட் சி கெண்டல் என்பார் டேசாம் ஆண்டில் முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தார். பி ஆன்சர் 1914. 70. கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படும் நிலை டேஸ் எனப்படும். ஏன் சார்? எளிய காய்டர். 78. இரைப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் நீள் வட்டத்தில் காணப்படும் சுரப்பி டேஸ் ஆகும். பி ஆன்சர் கணையம். 79. இரு சிறுநீரகங்களும் மொத்தமாக 2 மில்லியன் நெஃப்ரான்களை கொண்டு டேஸ் லிட்டர் ரத்தத்தை வெடிகட்டுகின்றன. சி ஆன்சர் 1700 to 1800. 80. ஜோசப் இ முர்ரே என்ற மருத்துவரும் அவரது சக ஊழியர்களும் இரட்டையர்களுக்கிடையே முதலில் வெற்றிகரமாக சிறுநீரக மாற்றம் செய்த ஆண்டு எது? ஏ ஆன்சர் 1954. விலங்கிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி, இறந்த செல்களின் இடத்தில் வடு திசுக்கள் வளர்கின்றன. கல்லீரலில் இந்த வடு உருவாதல் டேஸ் எனப்படும். பி ஆன்சர் கல்லீரல் சிதைவு நோய். 82. உடலில் அதிகளவு வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறும் உறுப்பு டேஸ் ஆகும். சி ஆன்சர் மூளை. 83. உலகில் ஏற்படும் இறப்புகளில் டேஸ் வாழ்க்கை முறை குறைபாடுகளால் ஏற்படும் இதய நோய்களால் நிகழ்கின்றன. ஏ ஆன்சர் 31%. 84. உடல் உழைப்பில்லா வாழ்க்கை முறை டேஸ் போன்ற வைட்டமின் குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றன. பி ஆன்சர் வைட்டமின் டி. 85. உலக மலேரியா தினம் டேஸ் ஆகும். டி ஆன்சர் ஏப்ரல் 25. 86. உலகில் கொசு இல்லாத நாடு டேஸ் ஆகும். பி ஆன்சர் ஐஸ்லாந்து. 87. நோயை உண்டாக்கும் நோயுக்கிகளுக்கு எதிரான உடலின் ஒட்டுமொத்த செயல்திறனை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் சார்? நோய் தடைக்காப்பு. 88. தடைக்காப்பு துளங்களை ஏற்படுத்தும் திறன் பெற்ற எந்த ஒரு பொருளும் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஏன் சார்? எதிர்பொருள் தூண்டி. 89. தெளிவான ஒளி ஊடுருவக்கூடிய நிறமற்ற ஓடக்கூடிய மற்றும் செல்லுக்கு வெளியே காணப்படும் திரவ இணைப்பு திசு டேஸ் ஆகும். பி ஆன்சர் நிணநீர். 90. டேஸ் நீள்வட்ட வடிவத்தில் தடித்து காணப்படும் ஒரு திசுவாகும். டி ஆன்சர் பெயர் திட்டுகள். இங்கிலீஷ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐ ஹாவ் விங்ஸ், ஐ கேன் ஃப்ளை, ஐ எம் நாட் எ பேர்ட், ஹூ ஆம் ஐ? டி ஆன்சர் ஏரோப்ளேன். 92. ஐ கேரி லாட் ஆஃப் பீப்புள், யூ ஃபைண்ட் மீ இன் சீஸ், ஹூ ஆம் ஐ? பி ஆன்சர் சிப். 93. டேஸ் ஆர் பைசைக்கிள், பைசைக்கிள்ஸ். C answer those are bicycles. 94. Find the missing letters dash AK. B answer Y yak YAK. 95. I spread my wings and fly away. These lines are taken from dash. D answer little birdie. 96. The bun is a dash the pan. C answer on the pan. 97. The doll is dash the bed. A answer under the bed. 98. Rearrange the words UTH dash. C answer HUT hut.
99. Straight from the dark clouds down the ground, these lines are taken from dash. C answer. Drops of rain. Last one question. Find the correct spelling. Stream. B answer. STREAM. Okay students. இன்றைய டெஸ்ட் இதற்கு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.